தமிழ் இலக்கணத்தோட ஆகச்சிறந்த மேன்மை என்ன தெரியுமா? நம்ம தமிழர் வாழ்வியலோடு அது ஒத்து போகுதுதான். அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இலக்கணம் வகுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன பார்க்கலாமா? வினா, சரியா? வினா வந்து 6 வகையா நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா. அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கேள்விக்கான விடையை தெரிஞ்சு வச்சிருக்கேன், அறிஞ்சு வச்சிருக்கேன், ஆனாலும் நான் கேட்பேன். அது யாரு? ஆசிரியர்கள் தான் கேட்பாங்க. ஆசிரியர் வந்து இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு, காகத்தின் நிறம் என்ன அப்படின்னு ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நிறம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேட்டிருப்பாங்க. இது வந்து என்னது? அறிவினா. அடுத்தது, இதுவே வந்து ஒரு மாணவன் வந்து அந்த ஆசிரியர் கிட்ட கேட்கிறான், அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கான். நன்னூல் இருக்குல்ல, நன்னூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு மாணவன் வந்து ஆசிரியர் கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஆசிரியருக்கு அது விடை தெரியும், மாணவனுக்கு தெரியாது. அப்ப தெரியாததை கேட்கறதுக்காக கேட்கப்படக்கூடிய வினா வந்து அறியா வினா. அடுத்தது ஐய வினா. ஐயம் அப்படின்னா டவுட், சந்தேகம். நமக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, இதுவா அதுவா, இதை செய்தது மணிமேகலையா மலர்விழியா, பூக்களை பறித்தது கண்ணனா ராமனா, அப்படி ஐய வினா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல கேட்காங்களா, அதான் ஐயம், ஐய வினா. அடுத்தது குழல் வினா. நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு வேணும், நம்ம கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு நம்ம கேட்போம், தக்காளி இருக்குதா அப்படின்னு கடைக்காரத்தை கேட்டோம் அப்படின்னா எதுக்காக கேட்கிறோம்? தக்காளி நமக்கு வேணும், அதுக்காக கேட்கிறோம். அப்ப குழல் வினா, ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக, பெறுவதற்காக கேட்கிறோம். இது வந்து குழல் வினா. அடுத்தது கொடை வினா. நம்ம பக்கத்துல வந்து தோழி உட்கார்ந்துருக்கா, அவகிட்ட என்ன இல்ல, பேனா இல்ல, அவ என்ன பண்றா, எப்படி கேட்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம தோழி வந்து நம்ம என்ன கேட்போம்? என்கிட்ட 2 பேனா இருக்கு, உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படி கேட்போம்ல. எதுக்காக கேட்கிறோம்? கொடுக்கறதுக்காக கேட்கிறோம். ஒன்றை ஒருவருக்கு கொடையாளியாக நம்ம கேட்கும்போது அது கொடை வினா. இதுதான். அடுத்தது 6வது வினா வந்து ஏவல் வினா. இது வந்து வீட்டுல அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவசரமா ஏதோ ஒரு காய்கறி வாங்கணும், அப்போ கடைக்கு சென்று வருவாயா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப ஏதோ ஒரு செயலை வந்து நம்மள செய்யறதுக்கு போக சொல்றதுக்காக கேட்காங்க, அப்படித்தானே? அந்த மாதிரி ஒரு வேலையை நமக்கு சொல்றதுக்காக கேட்கப்படக்கூடிய வினா. உனக்கு ஓவியம் வரைய தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ அவங்ககிட்ட நம்ம ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சு கேட்க போறோம், அப்படித்தானே? அப்போ ஒரு செயலை செய்வதற்காக நம்ம ஒருத்தங்களை ஏவ போறோம், ஏவுறதுக்காக கேட்கறது ஏவல் வினா. இது மாதிரி 6 வினாக்கள் இருக்கு. இதே மாதிரி விடைக்கும் வந்து இலக்கணம் எழுதியிருக்காங்க, அது 8 வகைப்படும். அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.